வணக்கம். கொடைக்கானல் போனவங்க எல்லாருக்குமே அதாவது வத்தலக்குண்டுன்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை தாண்டி தான் கொடைக்கானலுக்கு மலையில் ரோடு போகும். அந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் அதுதான். பள்ளி படிப்பு எல்லாமே அங்கே தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஊரில் 1954 எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். ஒரு அண்ணன் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுக்காரர். அவர் அவர் பேர் குருவையா. ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெளேர்னு எம்ஜிஆர் நிறத்தில் இருப்பார், ஒல்லியாக இருப்பார். அவர் கம்யூனிஸ்ட்டு இதில் தீவிரமாக இருக்கிறவர், கம்யூனிஸ்ட் கொள்கையில். அப்போ எங்கள் வீட்டுக்கு வருவார் போவார். எங்கள் அண்ணனோட செட்டுன்னு வச்சுக்கிறோம். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் இருந்தார், அவர் ஃபார்மசிஸ்டாக இருந்தார். அவருக்கு பழக்கம், வருவாங்க போவாங்க பேசுவாங்க. அப்போ அவரை நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு தியாகி அவர், குருவையான்றவர். ரொம்ப நீதிமானவர். அது பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு பாட்டு எழுதுவாங்க, எப்படின்னா பக்தர்கள் வாழ்ந்த வத்தலக்குண்டு மன்னர்கள் ஆண்ட மதுரை அப்படின்வாங்க. பக்தர்கள் வாழ்ந்த வத்தலக்குண்டுனா என்னன்னு கேட்டேன், எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி குருவையா மாதிரி ஆளுக. இவர் சுப்பிரமணிய சிவா நம்ம ஊரில் தான் பிறந்தார். அந்த மாதிரி நிறைய பேர்த்த சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஊரினுடைய பெருமை அப்படி இருக்க, இவர் என்னன்ட்டார், ஒரு நாள் அவங்க அம்மா மாடு வச்சு பால் கறந்துருக்காங்க. பால் கறந்து தான் தண்ணியை கலந்துருக்காங்க. இப்படின்னு சொம்பில் எடுத்து அந்த பாலில் ஊற்றிருக்காங்களா, இவர் பார்த்துவிட்டார். பார்த்த உடனே, அம்மா என்ன வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்குற பாலில் போய் தண்ணியை கலந்துக்கிட்டு இருக்க, இது தப்புமா, இப்படியெல்லாம் பண்ணாதேன்ட்டு ஒரு தடவை வான் பண்ணியிருக்காரு. 2வது தடவையும் விட்டுட்டார். 3வது தடவை என்னன்ட்டார், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த அம்மா பாலில் தண்ணியை கலந்து விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இவர் போகவே இல்லையா. உள்ளே இருக்கிறவங்க எல்லாம், கூட இருக்கிறவங்கெல்லாம், ஐயோ இப்படி பெத்த தாயவே இப்படி போய் போலீஸில் சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சி கெதறி அந்த அம்மாவை கூட்டி வந்துட்டாங்களாம். அதிலேருந்து அந்த அம்மா, நம்ம பிள்ளைக்கு தலை குனிவாகி போச்சே, இனிமேல் இந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாது, பாலில் தண்ணி கலக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்க உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். மயங்கட்டியும் சொல்லிட்டாங்களாம். கம்யூனிஸ்ட் கொள்கையில் அப்படி பிரபலமானவர் குருவையா. அவருடைய அம்மா இப்படி தவறு செஞ்சதுனால அவர் வைக்க தலை குனிச்சிட்டாராம். அதிலேருந்து அந்த அம்மா இந்த பாலில் தண்ணி கலக்கிறதவே விட்டு ஒழிச்சிட்டாங்களாம். நல்லவங்களை ஆகிட்டாங்களாம். தன் மகன் ஊருக்கே ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக இருக்கும்போது வீட்டில் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை அவர் கண்டுபிடிச்சி செஞ்சிட்டார். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.